வணக்கம். உங்களை நம்ம கோர்ஸ் SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் மீண்டும் வரவேற்பதில் சந்தோஷம். இந்த செஷனில் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷனில் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்துடலாம். முதல்ல ப்ரொடக்ஷன் பிளானிங்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பிஸ்னஸ் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், SAPல ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக மெட்டல் மாஸ்டர்னா என்ன, அதில் கூட வேரியஸ் பேராமீட்டர்ஸ், பில் ஆஃப் மெட்டல்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன்ஸு, ரிப்போர்ட்ஸு, ஒர்க் சென்டர்ஸ், அதனுடைய வேரியஸ் வியூஸ், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபீல்ட்ஸு, ரூட்டிங்னா என்ன, ப்ரொடக்ஷன் வெர்ஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோன்னே SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கு தேவையான மாஸ்டர் டேட்டா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 39 வீடியோவில் நம்ம இந்த மாஸ்டர் டேட்டா, இந்த ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த செஷனில் நம்ம வந்து இப்போ டிரான்சாக்ஷன் உள்ள போகிறோம். முதல்ல வந்து we have to talk about demand management. அதில் ப்ரொடக்ஷன் பிளானிங்னா என்ன, அது பிஸ்னஸில் என்ன முக்கியம், அது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா. நம்ம SAP PPன்னு சொல்கிறோம், ப்ரொடக்ஷன் பிளானிங் சொல்கிறோம், பிஸ்னஸில் எப்படி யூஸ் ஆகுது. ஆனால் ப்ரொடக்ஷன் பிளானிங்கிறது வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு மையம், அதான் மையக்கரு ப்ரொடக்ஷன் பிளானிங். அங்கே தான் எல்லாமே நடந்தது. ஒரு இன்ஜின், ப்ரொடக்ஷன் பிளானிங்னா ஒரு இன்ஜின். SAP வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் ப்ராசஸ் நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கும், ஷாப் ஃப்ளோர் நல்ல பெட்டர் ப்ரொடக்ஷன், நல்ல எஃபிஷியண்ட்டான ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது SAP. அதாவது டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் பிளானில் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து ஃபோர்காஸ்ட் அண்ட் சேல்ஸ் பிளான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃபோர்காஸ்ட் போடுவாங்க, அது ஒரு சேல்ஸ் பிளான் போடுவாங்க. அதான் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அது ரெண்டும் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அது ப்ரொடக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணும்போது ஒரு பக்கம் டிமாண்ட் வந்திருக்கு, இந்த ஃபோர்காஸ்ட் அண்ட் சேல்ஸ் பிளான் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அது சப்ளை வரணும் இல்லையா. சப்ளைனா என்ன வேணும், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வேணும். அதே மாதிரி வேர் ஹவுஸ் கெப்பாசிட்டி அதெல்லாம் இருக்கணும். அந்த மெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும், ப்ளஸ் வேறு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கணும். இந்த மாதிரி கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட்ஸ், கெப்பாசிட்டி நம்ம இன்டர்னல் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, சப்ளையர் கெப்பாசிட்டி எல்லாமே, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் பிளான் அரைவ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் எல்லாம் சேர்த்துட்டு வரும்போது அதை பேஸ் பண்ணி அடுத்தது மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் என்னன்னாக்கா, எந்த மெட்டீரியலை எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், அது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாக்கா அதுக்கான மெட்டீரியல் என்ன வாங்கணும், எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும், எப்போ வாங்கணும், இதெல்லாம் வந்து மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்கில் வரும். அதை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் மெட்டீரியலும் வாங்குகிறோம், ரைட். மெட்டீரியல் வாங்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை ப்ரொடியூஸ் பண்ண அப்புறம் அது குவாலிட்டி செக் பண்ணி ப்ராடக்டை வந்து கொண்டு வந்து ஸ்டாக்கில் வச்சுட்டு கஸ்டமருக்கு விற்கிறோம். ஸோ இதில் இந்த பிளானிங் வந்து எவ்வளோ முக்கியமாக வருது பாருங்கள். அதாவது ஃபோர்காஸ்ட்டு சேல்ஸ் பிளான் போட்டு தராங்க, சேல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பிளான் அரைவ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் பிளான் வந்து சும்மா அரைவ் பண்ண முடியாது, கூட நமக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸை பார்க்கணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன வேணும் அப்படின்றத வாங்கணும். வாங்கிட்டு அது எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே எதுக்காக, கஸ்டமர் வந்து எப்போ ப்ராடக்ட் கேட்டாலும் அவர் எப்போ கேட்குறோன்னு அந்த டைமில் சரியான ப்ராடக்டை சரியான டைமில் சரியான குவான்டிட்டி நல்ல குவாலிட்டியோடு கொடுக்கணும். அதுதான் அல்டிமேட்டாக ப்ரொடக்ஷன் பிளானிங். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் இங்கே எப்படி எந்த மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத சொல்ல தான் ப்ரொடக்ஷன் பிளானிங். அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டர் பாயிண்ட். ஸோ நான் இதை பார்த்தாலும் நமக்கு தெரியுது ப்ரொடக்ஷன் பிளானிங் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லி தெரியுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம முதல்ல வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பிளான் அரைவ் பண்ணுறதுக்கு என்ன இன்புட் வேணும், முதல்ல டிமாண்ட் வேணும். டிமாண்ட்றது என்னது, டிமாண்ட் அப்படின்றது ஒரு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். அந்த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இந்த பொருள் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு சர்வீஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், இல்லாட்டி ஹோட்டலில் தங்குறதுக்கு வராங்க, சர்வீஸ், எல்லாமே எதெல்லாம். ஸோ எதெல்லாம் இருக்குது, ஒரு கூட்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன அதுதான் டிமாண்ட். டிமாண்ட் வந்து அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும். சும்மா ஜஸ்ட் இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது கஸ்டமர் வாங்கன்னு சொன்னால் எதிர்த்து வாங்க முடியாது இல்லையா. ப்ரைஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் டிமாண்டுன்றது கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு எதிர்பார்க்க, என்ன லீட் டைமில் எதிர்பார்க்குறாங்க, அதுதான் டிமாண்ட். அது வந்து பொருளாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். அந்தந்த ஆர்கனைசேஷனாக அந்த சர்வீசஸ் பண்ணுறாங்க. சில கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சில கம்பெனி சர்வீஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து இருக்கும். ஸோ டிமாண்ட் அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த டிமாண்ட் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்ட், இன்னொன்று டிபெண்டன்ட் டிமாண்ட். இது என்னது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட்னா, டிபெண்டன்ட் டிமாண்ட்னா என்ன, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது,
அந்த ப்ராடக்ட் எக்ஸுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு சப் அசம்பிளி இருக்குது. அந்த ஏன்ற சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சிடி அப்படின்னு ரெண்டு காம்பனன்ட் தேவைப்படுது. நம்ம பின்ற சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ண ஈன்ற காம்பனன்ட் தேவைப்படுது. இ அப்படின்ற காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ண எஃப்ன்ற ரா மெட்டீரியல் தேவைப்படுது. இதுதான் அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர். இதில் எக்ஸ்ன்றது மார்க்கெட்டில் தேவைப்படுது. அது வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். இந்த ஏபி அப்படின்றது வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட இது டிபெண்டன்ட் டிமாண்ட். ஸோ இது எல்லாமே டிமாண்ட் தான், இதெல்லாம் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ எக்ஸ்ன்றதும் தேவை, ஆனால் அது ரிக்யர்மெண்ட் எங்கேருந்து வந்திருக்கு? மார்க்கெட்டில் வந்து இருக்கு. அதனால அது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். ஏபின்றது பார்த்தீங்கன்னா பொருள் வந்து இந்த எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதனால இது டிபெண்டன்ட் டிமாண்ட். இதில் ஏ பக்கத்தில் ப்ராக்கெட்டில் நம்பர் போட்டிருக்கேன், பியில் வந்து ப்ராக்கெட் நம்பர் பண்ணால் என்ன அர்த்தம்னா அது எவ்வளோ குவான்டிட்டி தேவை அந்த எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதான் மீனிங் அது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒரு நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏ 2 வேணும், பி 2 வேணும். அதே மாதிரி ஏ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சி 2 வேணும், டி 1 வேணும். அதுதான் வந்து மீனிங், ப்ராக்கெட்டில் இருக்க நம்பர்ஸ். ஓகே, எப்போ ஒரு பிஓ பார்த்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும், என்ன வேணும் எவ்வளோ குவான்டிட்டி அதையும் போட்டுப்பாங்க. ரைட்டா? இப்போ தான் டிபெண்டன்ட் டிமாண்ட் வந்து மார்க்கெட்லேருந்து டைரெக்டாக ரெக்யர்மெண்ட் வர்றது. இண்டிபெண்டன்ட் டிமாண்ட் மார்க்கெட்டில் ரெக்யர்மெண்ட் வருது. டிபெண்டன்ட் டிமாண்ட் ஒரு மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வருது டிபெண்டன்ட் டிமாண்ட். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய் இன்னொரு ப்ராடக்ட், இதில் ஏன்ற சப் அசம்பிளி இருக்குது, அதே சமயத்தில் ஜி இன்னொரு சப் அசம்பிளி இருக்குது. ஜியை பண்ணுறதுக்கு கே வேணும், கே பண்ணுறதுக்கு என் வேணும் இருக்குது. இதே மாதிரி தான். ஸோ இங்கே ஒய் வந்து இண்டிபெண்ட்டு, ஏ அண்ட் ஜி வந்து டிபெண்ட்டு. அந்த ஏ அண்ட் ஜியை பண்ணுறதுக்கான சிடி கே இதெல்லாம் அதெல்லாம் டிபெண்ட். ஸோ இது எல்லாமே டிபெண்ட். ஸோ எந்த ப்ராடக்ட் டைரெக்டாக மார்க்கெட்டில் தேவைப்படுதோ அது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். எது வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது யூஸ் ஆகுதோ அதெல்லாம் டிபெண்டன்ட் டிமாண்ட். இதுலேயே இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏன்ற சப் அசம்பிளி மார்க்கெட்டில் திடீர்னு தேவைப்படுது சப் அசம்பிளி. அப்போ வந்து என்ன பண்ணால் அது இண்டிபெண்ட் ஆகுது. ஸோ ஏன்றது எக்ஸுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது டிபெண்டன்ட் டிமாண்டாக இருக்குது. அதே ஏ வந்துட்டு மார்க்கெட்டில் டைரெக்டாக தேவைப்படும் போது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட் ஆகுது. அதை பண்ணுறதுக்கான சி அண்ட் டி டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட் தான். சிமிலர்லி ஜி, என்னடா அது ஒரு சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்ப்போம். ரொம்ப ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு கியர் பாக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால நான் கியர் பாக்ஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கியர் மோட்டருடைய பில் ஆஃப் மெட்டீரியல். ஒரு கியர் மோட்டர் இருக்குது. கியர் மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மோட்டார் வேணும், கியர் பாக்ஸ் வேணும், காம்பனன்ட் வேணும். அந்த கியர் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட் சப் அசம்பிளி, அவுட்புட் சப் அசம்பிளி, காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது. அந்த இன்புட் சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காம்பனன்ட்ஸ் தேவை, அவுட்புட் சப் அசம்பிளி தேவை, காம்பனன்ட்ஸ் தேவை. இதான் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல். இதுலேயே கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட் அவுட்புட்னு இருக்குது. நம்ம இங்கே இருந்த பிஎம் இன்னொரு பிஎம் தான் அது, ரைட்டுங்களா? அதே தான் கியர் பாக்ஸ். அடுத்து மோட்டார், அதுவும் இருக்குது, காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் தான் பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பார்க்குறோம், கரெக்டுங்களா? இதில் எது டிபெண்டன்ட் டிமாண்ட், எது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட்? இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது எது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட், எது டிபெண்டன்ட் டிமாண்ட் பார்ப்பீங்க. இப்போது மார்க்கெட்டில் கியர் மோட்டார் டைரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். அதே மாதிரி மார்க்கெட்டில் கஸ்டமர் வந்து கியர் பாக்ஸ் டைரெக்டாக கேட்குறாரு, அப்போது அது வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். சில சமயம் மார்க்கெட்டில் வந்து மோட்டார் கேட்பாங்க, தென் இட் இஸ் எ இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். சப்போஸ் காம்பனண்ட் ஒரு ஸ்பேருக்காக கேட்குறாங்க, தென் இட் இஸ் பிகம் இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். ஸோ கியர் பாக்ஸோ கியர் மோட்டரோ அல்லது காம்பனண்ட்டோ கஸ்டமர் டைரெக்டாக மார்க்கெட்டில் கேட்டாங்கன்னா இல்லை டைரெக்டாக மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குன்னா அது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் கியர் மோட்டார், கியர் பாக்ஸு, மோட்டரு, காம்பனண்ட்லாம் இண்டிபெண்டன்ட் டிமாண்டாக ஆக்ட் ஆகும் அண்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து மார்க்கெட்லேருந்து வரும்போது. அதே சமயத்தில் இந்த கியர் பாக்ஸ் வந்துட்டு கியர் மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சுன்னா அப்போ அது டிபெண்டன்ட் டிமாண்ட் ஆகிப்போகுது. ஸோ நான் ஒரு கியர் பாக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்டாக 10 நம்பர் மார்க்கெட்டில் கேட்கலாம். அதே சமயத்தில் கியர் மோட்டர் வந்து எனக்கு 100 நம்பர் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னாக்கா நான் 100 நம்பர் கியர் பாக்ஸ் வேணும். அப்போ 100 நம்பர் கியர் பாக்ஸ் வந்து டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட்டு, 10 நம்பர் கியர் பாக்ஸ் இண்டிபெண்டன்ட் டிமாண்ட், அந்த மாதிரி வரும். இப்போ 100 + 10 110 வரும். அதே மாதிரி மோட்டார் வந்துட்டு கியர் மோட்டருக்கு ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அது டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் ஆகிடும். பட் அதுவே தனியாக மார்க்கெட்டில் கேட்குறோன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் காம்பனன்ட்ஸும், இப்போ ஸ்பேர்ஸ் மார்க்கெட்டில் கேட்குறோன்னா அது இண்டிபெண்டன்ட் டிமாண்டாக இருக்கும். பட் இதே வந்து இன்புட் சப் அசம்பிளியோ அவுட்புட் சப் அசம்பிளியோ இல்லை கியர் பாக்ஸோ கியர் மோட்டரோ பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷனில் போச்சுன்னா டிபெண்ட் டிமாண்ட் ஆகும். ஸோ எனி ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் அது வந்துட்டு அது மார்க்கெட்டில் டைரெக்டாக தேவைப்பட்டால் அது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். அதே இன்னொரு ப்ராடக்ட் வழியாக உள்ளே போச்சுன்னா அது வந்து டிபெண்டன்ட் டிமாண்ட், ரைட்? இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம், எதுக்காக இந்த இண்டிபெண்டன்ட் டிமாண்டு டிபெண்ட் டிமாண்ட்லாம் பேசணும்? ஏன்னா இண்டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மார்க்கெட்லேருந்து வரதை நம்ம சிஸ்டம் உள்ள இண்டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட்டாக என்டர் பண்ணணும். இது சிஸ்டமில் பிளான்ட் இண்டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் பிஐஆர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுவாங்க. அது டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆகுனா
பில் ஆஃப் மெட்டீரியல் மூலமாக கால்குலேஷனாக உள்ள வரும். இப்போ எனக்கு கியர் மோட்டர் ஒரு 10 வேணும்னா டிமாண்ட் என்டர் பண்ணுறேன், அதுக்கு தேவையான கியர் பாக்ஸ் மோட்டர்லாம் கால்குலேட் பண்ணி வந்துடும். அதே சமயத்தில் கியர் பாக்ஸ் ஒரு 5 நம்பர் வேணும்னா மார்க்கெட்டில் என்டர் பண்ணால் கியர் பாக்ஸுக்கு தேவையான இன்புட் அவுட்லாம் தனியாக பிளான் ஆகி வரும். அதே மாதிரி மோட்டர் ஒன்று பிளான் என்டர் பண்ணால் அது தனியாக பிளான் ஆகி வரும். ஸோ எனக்கு மோட்டர் வந்து கியர் மோட்டருக்கும் தேவைப்படுது ஆஸ் எ டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட், மோட்டர் மார்க்கெட்டிங்கும் தேவைப்படுது ஆஸ் இண்டிபெண்டன்ட் இருக்கு. ஒரு பிளானருக்கு தான் தெரியணும் இல்லையா, எதை வந்து நான் இண்டிபெண்டாக போடணும், எதை டிபெண்டாக போடணும். இதை போட்டால் தானே மொத்தமாக சேர்த்து பிளான் எவ்வளோ வரும். இல்லாட்டி நீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் வச்சிருப்பீங்க, மார்க்கெட்டுக்கு வச்சிருக்க மாட்டேங்க, இல்லை மார்க்கெட்டு திறன் வச்சிருப்பீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறது வச்சிருக்க மாட்டேங்க, ரெண்டுமே உள்ள இருக்கும். இது எது டிபெண்ட்டு எது இண்டிபெண்ட்டு எதை நம்ம ஸ்டாக்ல வச்சிருக்கோம்ன்றது கிளியராக புரியணும். அதுக்காகத்தான் டிபெண்டன்ட் டிமாண்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட் டிமாண்ட்னா தெரிஞ்சிடும். இதில் என்னன்னா இண்டிபெண்டன்ட் டிமாண்ட் அப்படின்றத சிஸ்டமில் நம்ம பிஐஆர் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் பண்ணுவோம். இந்த டிபெண்டன்ட் டிமாண்ட் வந்து சிஸ்டம் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் மூலமாக கால்குலேட் பண்ணும். இதுதான் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட். அடுத்தது எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங்னா என்ன? எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங்கிறது பிளானிங் த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிங் ப்ரொடக்ஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங். பிளானிங் வந்து எங்கேருந்து வருது, எதுக்காக பிளான் பண்ணுறோன்னா சேல்ஸ் ஆர்டர்ஸ் வரலாம், ரெக்யர்மெண்ட் அதை டிமாண்ட் வருது, இல்லை லாங் டேர்ம் பிளானிங் பண்ணலாம், அல்லது சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிளானிங் டிமாண்ட் வரலாம். இந்த 3 வகையான டிமாண்ட் வரலாம். அது வந்ததுன்னா அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டு யூஆர் கிரியேட்டிங் த டிமாண்ட். இது வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். அதாவது இதெல்லாம் கஸ்டமர்ட்டு வர்றது அல்லது கம்பெனி வந்து எதிர்பார்க்கும், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ண வேண்டியது இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். இந்த இண்டிபெண்டன்ட் டிமாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எம்பிஎஸ் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூலிங் அல்லது மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் பண்ணுவோம். இது பேர் டிபெண்டன்ட் டிமாண்ட். நீங்கள் இதனால இது வந்து பிஓஎம் வழியாக கால்குலேட் பண்ணி வரும் டிபெண்டன்ட் டிமாண்ட். ரைட். டிபெண்டன்ட் டிமாண்ட் இது வந்து அது இல்லாமல் நம்ம எம்ஆர்பி வழியாக பிளான் பண்ணது இல்லாமல் சில ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கன்சம்ஷன் பேஸ் பிளானிங், ரீஆர்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணிருக்கலாம், இல்லை காம்பவுண்ட் பேஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி பிளானிங் சேர்த்து காம்பவுண்ட் வரலாம். இதெல்லாம் வந்ததுன்னா ஒன்றா சேர்த்து என்ன செய்யணும், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஸோ எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்றது ஒரு டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் கம்மிங் ஆஸ் எ ரெக்யர்மெண்ட் கம்மிங் ஃப்ரம் மார்க்கெட், டிமாண்ட் ஹேண்டில் பண்ணுறது, மெட்டீரியல் பிளான் பண்ணுறது, மெட்டீரியல் பிளான் பண்ணுறது த்ரூ பிஓஎம் எம்ஆர்பி வழியாக பண்ணுறது, அது இல்லாமல் கன்சம்ஷன் பேஸ் பிளானிங்காகவும் பண்ணுறது. இதெல்லாம் சரியான டைமில் சரியான மெட்டீரியல் சரியான குவான்டிட்டி கொண்டு வந்த அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங். ஓகேங்களா? ரைட். இப்போ பிளானிங் சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷனில் பிளானிங்ன்றது மல்டிபிள் லெவல்ஸ் நடக்கும். நம்ம சொல்கிற கூட இந்த வெறும் எம்ஆர்பி மட்டுமே பிளானிங் கிடையாது, அந்த பிஏஆர் என்டர் பண்ணும் அது மட்டும் பிளானிங் கிடையாது, அதுக்கு மேலே சிலதெல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் அது இம்பார்ட்டன்ஸ் தெரியும் உங்களுக்கு. எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி லெவலில் பிளானிங் ஆரம்பிக்கும். அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன பேசுவோம்னா ஒரு கம்பெனி இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் என்ன செய்யணும், எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, எப்படி போகுது, அதோட ப்ராஃபிட்டபிள் எப்படி இருக்குது, ரீஜன் வைஸ் எப்படி இருக்குது, ரீஜன் பிஸ்னஸ் லைன் வைஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பண்ண அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் பிளான் என்ன, அந்த பிஸ்னஸ் பிளான் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியலன்னு பிளானிங்லாம் பண்ணணும். இது வந்து ஹை லெவல் டாப் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வரக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு ப்ராடக்ட் குரூப் வைஸ் நாம் வந்து பிளான் பண்ணோம். அதான் வந்து சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளானிங், இல்லை எஸ்என்ஓபின்னு சொல்லுவாங்க ப்ராசஸ். எஸ்என்ஓபி பிளானிங் இல்லை சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிளானிங். இந்த மீட்டிங் என்ன செய்வாங்கனாக்கா மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா டிமாண்ட் எடுத்துன்னு வருவாங்க, அவங்க எடுத்துன்னு வந்து இதை கொடுப்பாங்க. கொடுத்தோடனே ஆப்ரேஷனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான கெப்பாசிட்டி இருக்கா, சப்ளையர் கெப்பாசிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்து சப்ளை பார்ப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் டிமாண்ட் வரும், இன்னொரு பக்கம் சப்ளை வரும், இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. கூட ஃபினான்ஸும் இதில் இருப்பாங்க. அவங்க எதுக்கு இருப்பாங்க, இவங்க பாட்டுக்குள்ள பிளான் பண்ணுறதுலாம் காசு இருக்கா செய்யறதுக்கு, காசு இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ண அவங்களும், இல்லை காஸ்ட் அதிகமாக இருக்கா, ப்ளஸ் பிஸ்னஸ் வந்து அடுத்த வருஷம் 100 கோடி வரணுன்றாங்க, இவங்க பண்ணுற பிளான் பண்ணால் 100 கோடி வருமா, இது மாதிரிலாம் பார்க்கறதுக்கு ஃபினான்ஸ் இருப்பாங்க கூட. ஸோ சேல்ஸு, மார்க்கெட்டிங், பிளானிங், ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் குரூப் வைஸ் பிளான் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் குரூப்னா என்ன, தனித்தனி மெட்டீரியல்கெல்லாம் பண்ணிட்டு தான் டைம் ஆகிடும், ப்ளஸ் தனியாக ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, வேறு குரூப்பாக தான் பண்ணுவாங்க. அது அந்த ப்ராடக்ட் குரூப் வைஸை பிளான் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இதுதான் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வருவாங்க. அது வந்த அப்புறம் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்த பிளானை வந்துட்டு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ஒன்றுக்காக பிரேக் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் குரூப்னா ஒரு பெரிய கார், மீடியம் கார், சின்ன கார்னு இருக்குது. அப்போ பெரிய காரில் ஒரு 10 கார் சைஸ் இருக்கலாம், மீடியம் காரில் ஒரு 10 கார் இருக்கலாம், ஸ்மால் சைஸில் ஒரு 5 கார் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கார் வைஸ் அந்த ப்ராடக்ட் வைஸ் டிமாண்டை பிரிப்பாங்க. அது வந்து இண்டிபெண்டன்ட் டிமாண்ட். அந்த இண்டிபெண்டன்ட் டிமாண்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, வீக் வைஸ் அரைவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எம்பிஎஸ் எம்ஆர்பி ரன் பண்ணணும், நல்ல லாங் டேர்ம் பிளானிங் வரும். ரைட்டில், இது வந்து பிளானிங் இண்டிபெண்டன்ட் டிமாண்ட் பிளானிங். அது வந்து அப்புறம் எம்ஆர்பி ரன் ஆகும். எம்ஆர்பி என்ன பண்ணும்,
பில் ஆஃப் மெட்டீரியல் வழியா இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும். இந்த ப்ராடக்ட்னு போட்டோம்னா டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அது வந்து ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சப் அசம்பிளியாக இருக்கலாம், இல்லை ஒரு காம்பனண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்குன்னு வச்சுங்க, கார் வந்து டிமாண்டு. காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டயர் இருக்குது, அதுவும் டிமாண்டாக வரலாம் இல்லையா. நான் டயர் டேரெக்டாக விற்கலாம் இல்லையா, அதுவும் டிமாண்டாக வரும். அதெல்லாம் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகிடும். இப்போ காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 4 டயர் வேணும், டயரை சப்ளை பண்ணதுக்கு 100 டயர் மார்க்கெட்டில் 100 டயர் வேணும், அதுவும் வரணும் இல்லை. அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், சிஸ்டம் வந்து இவ்வளோ டயர் வேணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த டயர் வந்து வெளியே வாங்கணுமா, வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எப்போ வாங்கணும். அதே மாதிரி கார் ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ கார், எந்த கார், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ என்ன ப்ரிக்யூர் பண்ணணும், வெளியிலேருந்து என்ன வாங்கணும், என்ன மேனுஃபேக்சர் பண்ணணும், என்ன அசம்பிள் பண்ணணும், இதெல்லாம் வந்து எம்ஆர்பி லெவலில் நடக்கும். ஸோ பிளானிங்கிறது ஆர்கனைசேஷன் லெவலில் நடக்குது. அடுத்தது மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிளானிங் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி மாஸ்டர் ஷெட்யூல் என்ன பண்ணுறாரு, டிமாண்ட் மேனேஜர் வச்சு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வைஸ் இண்டிபெண்டன்ட் ரிக்வயர்மெண்ட் அரே பண்ணுறாரு. அதை பேஸ் பண்ணி எம்ஆர்பி ரன் பண்ணிட்டு மெட்டீரியல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட்லாம் வருது. ஸோ இதுதான் வந்து எம்ஆர்பி ஸ்டேஜ். எம்ஆர்பி ஜஸ்ட் லைக் தட் வரல, பிஆர் என்ட்ரி ஜஸ்ட் லைக் தட் வரல. டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் அதான் டிமாண்ட் என்ட்ரி, அது நேராக வரல. இது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு, சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிளானிங். அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பிளான் இருக்கு, அங்கே இருந்து தான் அந்த பிளான்லாம் வருது. சரிங்களா. அதனால நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங் பர்சன் வந்துட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பிளானிங்லாம் எப்படி நடக்குதுன்னு தெளிவாக தெரியணும். அது இல்லாமல் இந்த பிளானிங் ப்ராசஸ் நடக்கும்போது ஏதாவது டீவியேஷன் இருந்தாலோ கரெக்ஷன் இருந்தாலோ கம்யூனிகேஷன் மேலேயும் கீழேயும் போய் வந்துட்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பிளானிங்கில் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் உடனே கம்யூனிகேட் ஆகணும். நல்ல செய்தியாக சரி, கெட்ட செய்தியாக உடனே கம்யூனிகேட். அது மெயினாக இந்த கெட்ட செய்தி வந்து உடனே கம்யூனிகேட் ஆகணும். அப்போ தான் ஆர்கனைசேஷன் ரெடி ஆவாங்க, எதனா பிரச்சனை இருந்தால் ரெடி ஆகிறதுக்கு. இல்லாட்டி கடைசி நிமிஷத்தில் வந்து நின்று வச்சுங்க, யார் என்ன பண்ண முடியும். ஒரு பிரச்சனையை முதலே சொன்னால் தானே தெளிவாக சால்வ் பண்ண முடியும். அதனால் அதை பார்க்கணும். அடுத்தது ஓகே, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் பேசுகிறோம். எதுக்குப்பா டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி கஸ்டமர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தேவை கொடுக்கணும். சரியான பொருள் சரியான இடத்துல சரியான அளவு சரியான குவான்டிட்டி இருக்கணும். அதான் வந்து டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் வேலை. அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும், எவ்வளோ மெட்டீரியல் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இதை பண்ணும்போது நான் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். சேல்ஸு, ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ் எல்லாரையும் கன்சிடர் பண்ணணும். இதை பண்ணும்போது கஸ்டமர் சர்வீஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும், இன்வென்ட்ரி லெவல் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான்னு பார்க்கணும். அல்டிமேட்டாக ஃப்ளக்சுவேட்டிங் டிமாண்ட் இருக்குனாக்கா அது ரைட்டான சப்ளை கொடுத்து மேட்ச் பண்ணணும். விச் மீன்ஸ் பேலன்சிங் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. தட் இஸ் த வை வி ஆர் டூயிங் திஸ் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட். டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனாக்கா டிமாண்டையும் சப்ளையும் நம்ம அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பண்ணலன்னா நம்ம வந்து கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ரைட், அதான் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட், எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோல்னா என்ன? கோல்ன்றது ஒரு குறிக்கோள், ரைட், ஒரு டார்கெட். அந்த டார்கெட் எப்படி இருக்கணும், அந்த கோல் எப்படி இருக்குன்னா ஸ்மார்ட் கோலாக இருக்கும். ஸ்மார்ட் கோல்னா என்ன? ஸ்மார்ட் கோல்னா அது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம்லி. இதான் அப்ரிவியேஷன் ஸ்மார்ட்டுக்கு. ஸ்மார்ட் கோல்னா இப்படிலாம் இருக்கணும். ஸ்பெசிஃபிக்னா என்ன? ஒரு கோல் வந்து ரொம்ப கிளியராக எனக்கு என்ன வேணுமோ அப்படின்றது கிளியராக சொல்லணும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அது சேல்ஸ்னால் எங்கே, எந்த சேல்ஸ், எவ்வளோ, எந்த ப்ராடக்ட், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம எஃபர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு மோட்டிவேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான். ரைட், அதுதான் ஸ்பெசிஃபிக். அடுத்து மெஷரபிள். எந்த ஒரு கோலாக இருந்தாலும் மெஷரபிளாக இருக்கணும். சும்மா மெஷர் பண்ண முடியாது ஒரு கோல். ஓகே, நான் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்கிறேன், அதில் ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் சேல்ஸ் அச்சீவ் பண்ண சொல்கிறேன், அப்போ நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்? ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ நான் 50 கோடி பண்ணுறேன், அடுத்த வருஷம் 75 கோடி பண்ணணும். இப்போ இந்த லைனில் வந்து எனக்கு அவுட்புட் வந்துட்டு 10 யூனிட் பெர் அவர் வருது. நான் எண்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு 15 யூனிட் பெர் அவர் ஆகணும். அந்த மாதிரி வந்து மெஷரபிளாக இருக்கணும். என்ன இருக்கணும்? மெஷரபிளாக இருக்கணும். அடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ண கோல் அச்சீவபிளாக இருக்கணும். நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது சும்மானாச்சும் எதனா ஒரு கோலை கொடுத்துடக்கூடாது. நான் ஆசைப்படலாம், கரெக்டாக இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி எதுவும் ஆசை பண்ணலாம். ஆனால் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லது அச்சீவ் பண்ண முடியாது. கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா, வந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணாங்க, போனாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அச்சீவ் பண்ணுற மாதிரி கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுங்க, அச்சீவ் பண்ண முடியாத கோல் இருந்தாக்கா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மோட்டிவேஷனே போடும், அது யூஸ்லெஸ் ஆகிடும். அடுத்தது ரியலிஸ்டிக் அண்ட் ரீசனபிள் கோலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா, ஒரு பிஸ்னஸ்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கா, இது ரியலிஸ்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த கோல் இருக்கணும். அடுத்தது எந்த கோலாக இருந்தாலும் டைம் இருக்கணும். 6 months அச்சீவ் பண்ணணும், இல்லாட்டி 4 months அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி டைம் பேஸ் இருக்கணும். ரைட்,
அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைம் பேஸ்னால் என்ன சரி அப்படின்னாக்கா நான் இந்த கோல் 1 இயரில் முடிக்கணும், ரைட்? அது ஒன்று. அந்த 1 இயரில் அச்சீவ் பண்ணால் 6 மந்த்ஸில் நான் எங்கே இருக்கணும்? சப்போஸ் 6 மந்த்ஸில் நான் இருக்கணும்னாக்கா நெக்ஸ்ட் மந்த் என்ன இருக்கணும், இந்த வீக் என்ன இருக்கணும், இன்னைக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் இருந்தால் தான் டைம்லி கோல் இருக்கும். ஸோ எந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குமே இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யணும், அடுத்த மாதம், அதெல்லாம் வரிசையாக இருந்தால் தான் நம்ம வந்து கிளியராக நம்ம கோல் நோக்கி போகலாம். கிரிக்கெட் பார்ப்பீங்க, T20 எல்லாம் பார்த்துன்னு இருப்பீங்க, மேட்ச் ஒவ்வொரு ஓவருக்கும் ரைட் ரன் ரேட் பார்த்துன்னு இருப்பேன். எதுக்கு பார்க்குறாங்க அதெல்லாம்? இதெல்லாம் போட்டால் தான் வரும்னு சொல்லிட்டுனா அந்த டைம் இந்த ஓவரில் அடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதான் டைம்லி எப்போ அச்சீவ் பண்ணுறது. டிமாண்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் கோல் என்ன இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அட் த சேம் டைம் காஸ்ட்டை குறைக்கணும், லீட் டைம் குறைக்கணும். அதான் அல்டிமேட், ரைட்? கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், காஸ்ட்டை குறைக்கணும், லீட் டைம் குறைக்கணும். டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் என்ன, 95% ஆன் டைம் டெலிவரி அச்சீவ் பண்ணணும் இயரை கொண்டுக்குள்ள. இல்லை நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து லீட் டைம் 4 வாரம் இருக்குது, அது 2 வாரம் ஆகணும் 6 மந்த்ஸுக்குள்ளே. இல்லாட்டி என்னோட இன்வெர்டரி டர்ன் ஓவர் இன்னைக்கு 6 இருக்குது, அது வந்து நான் 12 ஆகணும் 12 மந்த்ஸுக்குள்ளே, அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கலாம். தானே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எனி டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் தேர் ஷுட் பி கிளியர் கோல். கோல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ரைட்? அது இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதோட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ டிமாண்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் என்ன இருக்குது, வேரியஸ் பிளானிங் லெவல்ஸ் என்னென்ன இருக்குது, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், எப்படி ஸ்மார்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியஸ் எலிமெண்ட்ஸ் எஸ்ஐபியில் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மீன் டைம் நம்ம கோர்ஸை பற்றி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய்.